நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. விளக்கம். மகளிரை காவல் வைத்து காக்கும் காப்பு முறை என்ன பயனை உண்டாக்கும்? அவர்கள் நிறை எனும் பண்பால் தம்மைத்தான் காக்கும் கற்பே சிறந்தது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். குடும்ப தகராறில் மனைவி கொலை. தலைமறைவான கணவனுக்கு போலீசார் வலை. கட்டிடம் இடிந்து விழுந்து சாலையில் சென்ற பெண் பலி. காரைக்காலில் சோகம். இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் பழைய கட்டிடம் இடிந்து விழுந்து சாலையில் நடந்து சென்ற பெண் உடல் நசுங்கி சாவு. மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் துறையினர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பாரதியார் சாலையில் உள்ள பழமையான கட்டிடம் ஒன்று கடந்த ஒரு மாதமாக பராமரிப்பு வேலை காரணமாக அதிலிருந்து மதுபான கடை மாற்றப்பட்டு அந்த கட்டிடத்தை இடித்து அகற்றும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று மதியம் 12 மணியளவில் அந்த கட்டிடம் திடீரென பலத்த சத்தத்துடன் இடிந்து பாரதியார் சாலையில் விழுந்தது. இதில் சாலையோரம் நடந்து சென்ற பெண் ஒருவர் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் இருந்த காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டிட இடர்பாடுகளில் சிக்கி உள்ளனரா என்று தீயணைப்பு துறையினர் ஜேசிபி வாகனத்தின் உதவியுடன் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி மக்களுக்கு தலைவர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் மலையாளம் மொழி பேசும் மக்களுக்கு விஷுவ மலையாள புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அனைவரது வாழ்விலும் நம்பிக்கை, செழிப்பு, மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். இந்த புத்தாண்டு நம்முடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அமைய, வாழ்வில் ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டாக அமையட்டும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழ் மக்களின் அறம் சார்ந்த வாழ்வியல் முறைகளை உலகெங்கும் ஒளிர வைக்கும் தமிழர் பண்டிகைகளில் தமிழ் புத்தாண்டிற்கு சிறப்பிடம் உண்டு. தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும் சித்திரை திருநாளில் வெளிப்படும் நாட்டுப்புற கலைகளில் வடிவங்கள் பண்டை தமிழர்களின் கலாச்சார வளத்தையும் பாரம்பரிய கலை உணர்வையும் மரபு செழுமையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு நல்வாய்ப்பாக அமைகின்றன. அந்த வகையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பேணிக்காக்கவும் ஒற்றுமையுடனும் நல்லிணக்கத்துடன் வாழவும் இந்த நாள் நமக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கிறது. பிறக்கின்ற இந்த பராபவ ஆண்டில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிலையான திடமான வளர்ச்சியை நோக்கி புதுச்சேரி முன்னேற்றுவோம் என்ற நம்பிக்கையுடன் உலகெங்கும் உள்ள தமிழர்கள் அனைவரின் வாழ்விலும் பலத்தையும் நலத்தையும் பெருகட்டும் என தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவி கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்த கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி ஆனந்தபுரம் பகுதியை சேர்ந்தவர் இருசக்கர வாகன மெக்கானிக் ஏழுமலை என்கிற சூர்யா, வயது 24. இவரது மனைவி ஸ்வேதா, வயது 21. இவர்களுக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சூர்யா வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டுள்ளது. உடனே அக்கம் பக்கத்தினர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது ஸ்வேதா கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார்.
இதனை கண்டு அவர்கள் தன்வந்திரி காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலமாக கிடந்த சுவேதாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மனைவி நடத்தை மீது சந்தேகமடைந்த சூர்யா அவரிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததாகவும், இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு கத்தியை எடுத்து சுவேதா கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரை கைது செய்த பிறகே கொலைக்கான முழு காரணம் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கணவன் மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடால் புதுவையில் எகிரும் உணவு விலை. அமெரிக்கா ஈரான் போரால் உலகம் முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் கேஸ் தட்டுப்பாடு நிலவுகிறது. நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசு வணிக சிலிண்டர்கள் தாராளமாக வழங்குவதை நிறுத்தியுள்ளனர். அதோடு வணிக சிலிண்டர்களின் விலையும் உயர்ந்துள்ளது. இதனால் புதுவையில் பல சிறிய ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளது. இருப்பினும் இயங்கும் ஹோட்டல்களிலும் உணவுகளின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண ஹோட்டல்களில் ரூபாய் 30க்கு விற்ற பூரி, பொங்கல் ஆகியவை ரூபாய் 40க்கும், இட்லி வடை ரூபாய் 6லிருந்து ரூபாய் 10க்கும், பரோட்டா ரூபாய் 15லிருந்து ரூபாய் 20, ரூபாய் 25 வரையிலும், பிரியாணி சராசரியாக ரூபாய் 100, சாப்பாடு ரூபாய் 150 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பெரிய ஹோட்டல்களில் குறிப்பிட்ட உணவுகள் மட்டுமே கிடைக்கும் என தெரிவிக்கின்றனர். முதலிலேயே முழுமையாக ஆர்டர் கொடுக்க வேண்டும். கேஸ் அடிக்கடி உபயோகப்படுத்த முடியாது என்பதால் ஒரே கட்டமாக சமைத்து எடுத்து வருவோம் என தெரிவிக்கின்றனர். சில ஹோட்டல்களில் புதிய விலை உயர்வுடன் மெனு கார்டு தயாரித்துள்ளனர். அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கும்போது தயாரிக்கும் உணவுகளான தோசை வகைகள், கிரில்டு உணவுகள் கிடையாது என தெரிவிக்கின்றனர். சிறிய ஹோட்டல்கள் வைத்திருப்பவர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகே விறகு அடுப்புகளில் உணவை தயாரித்து ஹோட்டல்களுக்கு எடுத்து வந்து வியாபாரம் செய்கின்றனர். இதனால் விறகு விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. விறகு அடுப்பு அமைக்க இடம் இல்லாதவர்கள் காலி மனைகளை வாடகைக்கு எடுத்து அங்கு விறகு அடுப்பில் உணவு தயாரித்து ஹோட்டல்களுக்கு கொண்டு வருகின்றனர். தென்னிந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பள்ளிகளில் கோடை விடுமுறை தொடங்கியுள்ளது. இதனால் புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வார இறுதி நாளான கடந்த வெள்ளிக்கிழமை முதல் நகரின் ஒயிட் டவுன் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இவர்கள் ஹோட்டல்களில் உணவு இல்லாமல் சாலையோர உணவகங்களை நாடியுள்ளனர். புதுவையில் காஃபி, டீ கடைகளில் காலை மாலையில் கூட்டம் நிரம்பி வழியும். இங்கு கேஸ் உபயோகம் அதிகமாக தேவைப்படும். இதனால் டீ, காபி விலையும் அவ்வப்போது உயர்த்தி வந்தனர். தற்போது டீ ரூபாய் 20, காபி ரூபாய் 30 என உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த எகிரும் விலை உயர்வு புதுவை மக்கள், சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. போரை நிறுத்த அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. போர் நின்றால் உயர்த்தப்பட்ட உணவுகளின் விலையை மீண்டும் பழைய நிலைமைக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் குறைப்பார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வீரவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த 12 மீனவர்கள் கடந்த 9ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் கோடியக்கரை தென்கிழக்கே இந்திய எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் பிரதீப், அருள்செல்வன், விமன், மதன், சுவாமிநாதன், நிஷ்வந்தன், ஜெய்வீரன், கோபி உள்ளிட்ட 12 மீனவர்களை கைது செய்து அவர்களது விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம்.
வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணி வரவேற்பு. புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, பிரதமர் நரேந்திர மோடி நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு பாராளுமன்றத்தில் 33% ஒதுக்கீடு வழங்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், மேலும் பெண்களுக்கு அரசியல் துறையில் சம உரிமை மற்றும் முன்னேற்றம் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும் என்றும், இதன் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல மகளிர் அணி முனைப்புடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார். மோடி பிரதமராக பதவியேற்ற பின்னர் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ள அவர், அதே நோக்கத்தின் தொடர்ச்சியாக பெண்களுக்கு 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உறுதி கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் துணைத் தலைவிகள் மீனா, மஞ்சு, சமூக ஊடக பிரிவு மாநில பொறுப்பாளர் சுகந்தினி, செயற்குழு உறுப்பினர்கள் மஞ்சுளா, வசந்தி, வேளாங்கண்ணி, சுஜாதா, மாநில செயலாளர்கள் விசாலாட்சி, மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் ரங்கசாமி கடிதம். கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். குடும்ப தகராறில் மனைவி கொலை, தலைமறைவான கணவனுக்கு போலீசார் வலை. கட்டிடம் இடிந்து விழுந்து சாலையில் சென்ற பெண் பலி, காரைக்காலில் சோகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.